ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MK Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட் நைட்டி வச்சு நம்ம எப்படி ஈஸியாக இந்த மாதிரி அழகாக ஒரு டோர் மேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் ஓல்டு நைட்டியில் 2 பீஸ் கட் பண்ணி அதை உள்ளே ரைஸ் பேக் வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 பீஸ் நைட்டி கிளாத் இருக்குது, மேலேயும் கீழேயும். நடுவில் ரைஸ் பேக் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு டோர் மேட் ரொம்ப ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு மேலே நம்ம ஃப்ரில் வச்சு தைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது மிச்சம் இருக்க நைட்டி கிளாத்தில் நான் ஒரு 4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி நான் கிழிச்சு எடுத்திருக்கேன். அந்த கிழிச்ச பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை வச்சு தான் நம்ம இந்த டோர் மேட்டுக்கு ஃப்ரில் வைக்க போகிறோம் மேலே. இது மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தைக்கலாம். இப்போது நான் இந்த எட்ஜில் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு அதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எட்ஜஸ் தெரியாமல் நீங்கள் மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா ப்ளீட்ஸ் வைங்க. சும்மா சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சா போதும், ரொம்ப பெருசாக வைக்க தேவையில்லை. நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ரில் வச்ச மாதிரி தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளியே வச்சுக்கோங்க ஃப்ரில்ஸு. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா கிளாத்து பற்றாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளியே ஃப்ரில் வச்சுக்கோங்க. தள்ளி ஃப்ரில் வச்சாலுமே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ வைக்கிற மாதிரியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃப்ரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சுற்றி ஒரு ரவுண்ட் முடிக்கிற வரைக்கும் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேணால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். இப்போது அந்த எட்ஜ் கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த எட்ஜுக்கிட்ட ஃப்ரில் வைங்க. மறுபடியும் இந்த சைட் டேர்ன் பண்ணும் போதுலேயும் ஒரு ஃப்ரில் அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல நல்லா அழகாக டேர்ன் ஆகி கொடுக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரில் வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த கிளாத்து தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸில் மட்டும் கரெக்டாக இந்த சைடு ஒரு ஃப்ரில்லு, அந்த சைடு ஒரு ஃப்ரில் வச்சிட்டிங்கன்னா தூக்காமல் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டோர் மேட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். இப்போ நான் எட்ஜஸ் வரும்போது இங்கே ஒரு ஃப்ரில், திருப்பி இந்த சைடு ஒரு ஃப்ரில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த இடம் நல்லா டேர்ன் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் உங்களுக்கு டோர் மேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு, ரைஸ் பேக் கட் பண்ணிவிட்டு, அதே சைஸ்க்கு நைட்டி கிளாத்தும் கட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரில்ஸை வச்சு தைங்க. எல்லா ஷேப்பில் செஞ்சாலுமே இது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போது நான் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக தைக்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த எட்ஜஸ்க்கு வரும்போதும் அதே மாதிரி 2 ஃப்ரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக டேர்ன் ஆகும். இப்போது இந்த அதாவது ஃபுல் ரவுண்டும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வைக்கும்போது சுற்றிலும் நமக்கு ஃப்ரில் இருக்க மாதிரி இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் மட்டும் நான் அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அடுத்து நீங்கள் தைக்கும் போதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க வேணாம். அப்படியே கண்டினியூஸாக மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது நான் இதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எட்ஜை மடிச்சு விட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ரில் வச்சு தைச்சிட்டேன்.
இப்போது அடுத்த ரவுண்டுக்கு வந்து அதே கிளாத்தை எடுத்துகிட்டு இப்படி வாய்ஜஸ் தெரியாமல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இதே மாதிரியே நமக்கு வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ண லைன் தெரியாமல் அப்படியே மேலே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிட்டு, அதாவது அந்த ஸ்டிச் பண்ண லைன் தெரியாமல் தைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரியே ப்ளீட்ஸ் வச்சு தைங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் முடித்த பிறகு கட் பண்ண வேணாம், அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டோர் மேட்டு. அவ்வளோதாங்க, நம்ம டோர் மேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சுற்றி ஃப்ரில்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நைட்டி கிளாத் பத்தலை, ஏன்னா நான் எடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு டோர் மேட்டு. ஸோ ஒரு நைட்டி பத்தலை, நான் 2 நைட்டி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னொரு நைட்டியில் ஒரு பாதி அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி நான் ரெக்டாங்கிள் ஷேப்லேயே ஒரு நைட்டி பீஸ் எடுத்து அதை வந்து 2 நைட்டி பீஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை தச்சு அதை திருப்பி அதை வந்து உள்ளே வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நடுவுலையும் உங்களுக்கு வந்து நல்லா பஃப்னு தெரியும், இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கனால. நீங்கள் இதோட சின்ன சைஸாகவும் உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் வச்சு தைச்சிருக்கேன். இது இப்போ கொஞ்சம் பெரிய மேட்டுன்றனால உங்களுக்கு நான் உள்ளே வச்சு தைச்சிருக்கிறதும் கொஞ்சம் பெரியதாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் அதை சர்க்கிள் ஷேப்பில் பண்ணுறீங்கன்னா உள்ளேயும் அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்லேயே வச்சு தைங்க, அப்போ பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோர் மேட்? இப்போ நான் இதோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட அகலம் வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. இதோட லெங்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட அகலம் வந்து 25 இன்ச்சஸ் கிட்ட இருந்தது. இது மாதிரி நீங்கள் சின்ன சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்கள் டோர் மேட் வேணுமோ அதுபடி வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.